வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது உணவின் தேவைகளை பற்றியும் அந்த உணவை தருகின்ற உழவனின் உழைப்பை பற்றியும் ஒரு அருமையான பாடமாக எடுத்துச் சொல்லும் ஒரு கதையை போல ஒரு வீடியோவை நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு எனதருமை நண்பர் இதை அனுப்பியிருக்கிறார். அனுப்பிய அந்த நண்பருக்கு இரு கரங்களை உயர்த்தி சிரத்தை தாழ்த்தி முதலிலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்போது நாம் கதைக்குள் செல்லுவோம். உணவு என்பது மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிய வேண்டும். நோய் ஏற்பட்டு விட்டால் அதற்கு மாத்திரை மருந்துகள் அல்லது ஏதாவது ஒன்றை உபயோகப்படுத்தி அந்த நோயை குணப்படுத்தி கொள்ளலாம். பசி என்று வந்துவிட்டால் அந்த பசியை போக்குவதற்கு உணவை தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த உணவை பலர் தேவையில்லாமல் அதை வீணாக்குவதைத்தான் இந்த கதையிலே நாம் சொல்லப் போகிறோம். ஒரு ஓட்டலுக்கு மூவரு ஒரு அருமையான காரிலே வந்து இறங்குகிறார்கள். இறங்கி உணவை அருந்துங்கள் என்று ஒருவர் சொல்லுகின்ற போது மற்றவர் சொல்லுகிறார், பசியே இல்லையே என்று. பசி இல்லை என்றால் என்ன? இன்றோடு நாம் விடுமுறைக்கு ஊருக்கு செல்ல போகிறோம். இனி எப்போது சந்திப்போமோ ஒரு உணவை அருந்திவிட்டு செல்லலாம் என்று உணவு தருகின்றவர்களுக்கு தேவையான உணவை அவர்கள் தேவைக்கேற்றதற்காக சொல்லுகிறார்கள். உணவும் வருகிறது. அந்த உணவு பசியில்லாத நேரத்திலே, தேவையில்லாத நேரத்திலே, வயிற்றிலே இடமில்லாத நேரத்திலே வருவதனால் அதை அவர்கள் உண்பதா அல்லது வேண்டாம் என்று வைப்பதா என்ற நிலையில் உணவை அருந்துகிறார்கள். இலை போடப்பட்டிருக்கிறது, இலையில் உணவு போடப்பட்டிருக்கிறது, உண்ணுகிறார்கள். உண்ணுவதற்கு மனமும் இல்லை, வயிற்றில் இடமும் இல்லை, பசியும் இல்லை. இந்த வேளையில் ஏதோ உணவை நாம் சொல்லிவிட்டோம், உணவு வந்துவிட்டது என்ற நிலையில் சாப்பிட்டு விட்டு போதுமென்று மூவரும் வைக்கிறார்கள். வைப்பது மட்டுமா, அதற்கு பிறகு ஜூஸ் வேண்டும் என்று அதையும் அவர்கள் சொல்லி அதையும் பகுதி குடித்து பகுதி குடிக்காமல் வைக்கிறார்கள். பிறகு அதற்குண்டான கட்டணம் வருகிறது. அந்த கட்டணத்தினுடைய பில்லை எடுத்துவிட்டு அந்த ஓட்டல் முதலாளியிடம் செல்லுகிறார்கள். அந்த ஓட்டல் முதலாளியிடம் சென்று பில்லை தருகிறார்கள். உணவு அருந்தினீர்களா, சாப்பிட்டீர்களா, சாப்பாடு நன்றாக இருக்கிறதா என்று சொல்லி விட்டு அவர் சொல்லுகிறார், எங்கள் ஓட்டலிலே ஒரு விசேஷம் இருக்கிறது. எங்களுடைய தோட்டத்திலே குறிப்பிட்ட அளவு நெல்லை, கதிரை அல்லது சோளம் இது போன்ற ஒரு தானியங்களை நீங்கள் அதை அறுவடை செய்து தந்தீர்களேயானால் இந்த பில் உங்களுக்கு கட்டணமில்லாமல் இலவசமாக வழங்கப்படும் என்று அவர் சொல்லுகிறார். உடனே இவர்களும் அதற்கு சரி என்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். தோட்டத்துக்கு அழைத்து செல்லுகிறார். இதுதான் இந்த கதிர், இந்த சோளம், இதை நீங்கள் அறுவடை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். எப்படி என்று போது, இதோ கத்தி இருக்கிறது என்று அந்த அரிவாளை தருகிறார். அந்த அரிவாளையை வாங்கிவிட்டு அந்த பெண் ஒருத்தியும் இருவரும் சென்று அதற்கான முயற்சிகளே ஈடுபடுகிறார்கள். அவர்களால் அது முடியவில்லை. முள் குத்துகிறது. எப்படி அறுவடை செய்வது என்று தெரியவில்லை. அந்த சோளக்காட்டுக்குள்ளே கொசுவும் பூச்சிகளும் செல்லுகளும் இருக்கிறது. அதோடு அது சேரும் சகதியுமாக நிறைந்திருக்கிறது. கால் வைப்பவே முடியவில்லை. காலில் வைத்த செருப்பிலெல்லாம் சேறு படிந்திருக்கிறது. கையிலெல்லாம் முள்ளு குற்றுகிறது. அங்கே
இருக்கின்ற செல்களும் கொசுக்களும் பூச்சிகளும் இவர்களை கடிக்கிறது. அப்பப்பா இது போதுமப்பா, இப்படிப்பட்ட வேலை நமக்கு எதற்கப்பா, பணம் போனால் போகட்டும் அப்பா, இந்த வேலை நமக்கு தேவையில்லை அப்பா என்று சொல்லிவிட்டு ஓட்டல் முதலாளியிடம் வந்து சொல்லுகிறார்கள். அந்த ஓட்டல் முதலாளி அதை அவர்கள் சொல்வதை கேட்டுவிட்டு சொல்லுகிறார், எங்கள் ஓட்டலில் இலவசம் என்ற ஒன்று இல்லை. ஆனால் நீங்கள் உண்ணுகின்ற உணவை நான் கல்லாவிலே அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தேன். அந்த உணவை நீங்கள் எந்த அளவுக்கு அதை தேவையில்லாமல் ஒதுக்குகிறீர்கள், வேஸ்ட் செய்கிறீர்கள் என்று கவனித்து கொண்டிருந்தேன். என் அடிவயிற்றிலே இருந்து காந்தமாக நெருப்பாக எரிந்தது. இப்படி உண்ணுகின்ற உணவை இவர்கள் தேவையில்லாமல் ஒதுக்குகிறார்களே, வேஸ்ட் செய்கிறார்களே என்று எண்ணி உங்களுக்கு உணவினுடைய மகத்துவத்தை புரிய வைப்பதற்கும் ஒவ்வொரு விவசாயியும் படுகின்ற துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அழைத்து வந்து இதை செய்ய சொன்னேன் என்று அந்த ஓட்டல் முதலாளி சொல்லுவார். அவரும் ஒரு விவசாயியாக இருப்பதினால். ஆகவே உணவு என்பது அதை நாம் ஒதுக்குவதற்கு அல்ல, தேவைக்கு உண்பதற்குத்தான். உணவு இருந்தால்தான் பசி ஆற்ற முடியும், பசியை வேறு எதுவாலும் ஆற்ற முடியாது என்ற உன்னத கருத்தை சொன்ன இந்த தகவலை நமது நீலமலை தொலைக்காட்சியாக தருகிறோம், பாருங்கள். கைஸ், இன்னைக்கு என்னோட ட்ரீட், எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏண்டா பசியே இல்லை, இப்போ போய் நம்ம லீவுக்கு ஊருக்கு போறோம், அடுத்து எப்போ மீட் பண்ணுவோமோ. சாப்பிடுங்கடா. என்னால சாப்பிட முடியலப்பா. முடியலாம் வச்சிரு, என்னாலே சாப்பிட முடியல. ஜூஸ் சாப்பிடு. சார் வேற ஏதாவது சாப்பிடுங்களா? போதுங்க, பில்லு கொண்டு வந்துருங்க. ஓகே சார். போதுண்டா சாமி, என்னாலலாம் முடியாது. சரி கிளம்பலாமா? ஓகேடா, போலாம். கூகுள் பே பண்ணிக்கலாங்களா? வாங்க தம்பி, வணக்கம். வணக்கம். சாப்பிட்டீங்களா? சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. ரைட் தம்பி, இந்த வாரம் எங்க ஹோட்டல்ல ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம். ஹோட்டலுக்கு பின்னாடி தோட்டம் இருக்கு தம்பி, அதுல இருக்கிற சோளம் மட்டும் நைட் டிஃபனுக்கு மாவாட்டருக்கு பறிச்சு கொடுத்தீங்கன்னா, அது கொஞ்சமா எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த பில் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃப்ரீ. என்ன சொல்றீங்க? நல்ல ஆஃபரா இருக்கே. ஆமாடா, ட்ரை பண்ணலாமா? ப்ரோ டைம் ஆச்சு ப்ரோ, பில் கட்டிட்டு வாங்க, கிளம்பலாம். 10 மினிட்ஸ் ஆகுமா? நான் ஒன்னு டிராப் பண்றேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே, ரெடி? போலாம் சார். ஓகே சார், போலாம். சீதர் மயில். தம்பிங்களா வாங்க, இதான் ஃபுல்லா சோளக்காடு, சரியா? மக்காச்சோளம். இது வந்து நீங்க ஒரு சிறகு மட்டும் ஃபுல்லா எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லாம் ஃபுட்டு ஃப்ரீ. சருகுனா? சிறகுனா ஒரு லென்த், அதாவது இங்க பாத்திக்கிற அளவுக்கு ஃபுல்லா ஒரே லென்த். இதை மட்டும் நீங்க முழுசா எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும். எதுல கட் பண்றது? கட் பண்றதுக்கு தரம்பா. இந்தாங்க மேடம், உங்களுக்கு ஒண்ணு. இந்தாங்க சார், உங்களுக்கு ஒண்ணு. பார்த்து கைக்கு அறுத்துறாம கட் பண்ணுங்க, படிக்கிற பசங்க. போங்க. பண்ணிடலாம் சார், ஈஸியா பண்ணிடலாம். சீக்கிரம் வாங்கப்பா. கீழெல்லாம் ஒரே சேரா இருக்குப்பா. செருப்பெல்லாம் இன்னைக்கு நாஸ்தி தான். போ. கமான் கைஸ், ஆபரேஷன் பிகின்ஸ் நவ. இதான் சோளமா பாரு. இதுவா? நான் இது நினைச்சேன். ஏதோ ஒன்னாரு புடிச்சிருத்தா கையெல்லாம் குத்துதுப்பா.
எறும்பு கடிக்குதே. வா சாமி. என்ன உள்ள ஒரே இருட்டா இருக்கு. இந்த கண்ணாடியை கழட்டுமா, நீ வேற. ஐயோ இங்க ஒரே டஸ்டா இருக்கு. ஐயோ என்னமோ கடிக்குதே. பேசாம வேலையை பாருங்கடா. டேய் பாம்பு கீம்பு இருக்க போகுதுடா. பாம்பா? ஐயோ டேய் எனக்கு பயமா இருக்குதுடா. பச்சை பாம்பு வேற கண்ணில் தான் குத்துமா. இதெல்லாம் நம்மளால முடியாதுடா சாமி. தெரியாம வாயை கொடுத்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டான். என்னடா பண்ணலாம்? பேசாம பில் கொடுத்துட்டு வா போலாம். ஆமாடா. அச்சோ இப்படி வேர்க்குதே. என்னப்பா என்னாச்சு? இதுக்கு மேல பண்ண முடியல சார் நம்மளால. ஐயோ இது ரொம்ப கஷ்டமான வேலை. கையெல்லாம் முள்ளு குத்துது. என்னாலலாம் முடியாது. ஃபுல்லா சேராயிடுச்சுங்க சார். எங்கேங்க சார் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சதே இல்லை. எல்லா பக்கமும் எறும்பு கடிச்சு வச்சிருச்சு. கையெல்லாம் வேற பிக்குது சார். சார் பேசாம நாங்க பில்லு கொடுத்துட்டே போயிடுறோம் சார். தம்பி எங்க ஹோட்டல்ல இந்த மாதிரி ஒரு ஆஃபர்லாம் கிடையாது. ஒரு உணவு தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமங்கிறது உங்களுக்கு உணர வைக்கணுங்கிறத தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன். தயவுசெய்து என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு பொருளை ஒரு விவசாயி தயார் பண்றது எவ்வளவு கஷ்டம். அதை கஷ்டப்பட்டு தயார் பண்ணி அதை 4 வியாபாரிகள் வாங்கிட்டு போய் அதை அவங்ககிட்ட இருந்து நாங்க வாங்கி அதை கொண்டு வந்து நாங்க உங்களுக்கு சுவையா சமைச்சு அதை உங்க டேபிள்ல சேர்த்துறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறோம். அதை நீங்க அனாவசியமா வேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சங்கடமாகுதுப்பா. உலகத்தில் உள்ள எல்லா வைரஸுக்கும் மருந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அந்த பசிங்கிற நோய்க்கு மட்டும் உணவே தான் மருந்து. அப்பேற்பட்ட மகத்தான உணவு கிடைக்காம இந்த உலகத்துல வந்து ஒரு நாளைக்கு 8000 குழந்தை இறந்துட்டு இருக்காங்க. நீங்க அப்பேற்பட்ட மகத்தான உணவை வேஸ்ட் பண்ணிட்டீங்களப்பா. ஒரு நெல்லு மணி உங்க தட்டுக்கு வரணும்னா ஒரு விவசாயியோட வேர்வை ஒரு துளி மண்ணில் விழுகணும். தம்பிங்களா, உண்மையிலேயே நீங்க உழைப்புக்கு மரியாதை கொடுக்குற ஆளுகளா இருந்தால் உணவை மட்டும் தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்படிப்பட்ட கருத்துமிக்க படங்களையும் கதைகளையும் நமது நீலமலை தொலைக்காட்சியில் அப்பப்போது நீங்கள் நகர்வள பகுதியிலே பார்க்கலாம் என்று சொல்லி இந்த வீடியோவை அனுப்பிய எனது அருமை நண்பருக்கு ஒரு சல்யூட்டை நீங்களும் தாருங்கள், நாங்களும் தருகிறோம் என்று சொல்லி வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்